ரைட். வீட்டு அவருக்கு அப்படியே கவரேஜ் வீடு. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலப்பா. உங்களுக்கு கண்ணு எப்படி போச்சுருந்தீங்க? பிறவில கண்ணு போயிடுச்சா? பிறவில இருந்தா ஒரு கண்ணு கிடையாதுங்க. ஒரு கண்ணு இடையில கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி. நீங்க அந்த ரெட்டை பண்ணீங்களே, எப்படி யார் யாரு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி ஒண்ணா பிறந்ததா? முன்ன பொண்ணுதான். எப்படி முன்ன பொண்ணுதான். முன்ன பொண்ணு. அவங்களுக்கு 28 வயசுல செத்துட்டாங்க. சரி, சத்தமா பேசுங்க. 28 வயசுல அவங்க செத்துட்டாங்க. நான் இருக்கேன். சரி, உங்களுக்கு அந்த கண்ணு இந்த ஒரு கண்ணு தான் இதுவாயிடுச்சா? அப்படியே சொல்லுங்க. ஒரு கண்ணு தான் இதாச்சு. பிறவிலே அப்படியே இப்படி திரும்பி பேசுங்க. பிறவிலே அந்த கண்ணு போயிருச்சா? பிறவிலே இருந்து பிறந்தது அப்படியே மார்க்கண்ணா தான் பிறந்தது. சரி, அதுக்கப்புறமா இந்த கண்ணு நல்லா இருந்தது. இந்த கண்ணு நல்லா இருந்தது. நல்லா போயிட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். நல்லா இருந்தேன். 2005 ஆப்ரேஷன் பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணேன், கண்ணாடி போடாத கண்ணாடி கழட்டி வச்சுட்டு போன மண்ணு கல்லு கண்ணுல பிறந்தது தான் அப்படின்னு தேய்ச்சேன். தேய்ச்சது அது என்ன புழுத்து ஏறிடுச்சு. அதெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலிங்க வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். புண்ணு நல்லா புண்ணு அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் மருந்து ஊற்றி ஆற்றிட்டு வா, ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் கூட வாங்க, மதுரை கூட வாங்க, எங்கள் திருவண்ணாமலை கூட வாங்க, எங்கே வேணாலும் பண்ணலாம். எல்லா டாக்டரையும் காமிச்சேன். எந்த ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணீங்க? ஓ, சென்னையிலயா? இங்கே நம்ம சேலஞ்ச் ரகு டாக்டர் வந்து அவர் இருந்தார். 2005 அவர் ரிட்டையர் ஆகுறாரு. நான் அவர் எங்க பிரான்ச் இங்கே வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு போய் தான் டெஸ்ட் பண்ணிட்டு போய் தான் அங்கே சேர்ந்தேன். 26 நாள் அங்கேயே இருந்துங்க. ஏற்கனவே பொண்ணு இருந்துதான் சரி பண்ணணும். சரி பண்ணி வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி இப்ப கண்ணு போயிடுச்சு. திரும்ப போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்டீங்களா? கண்ணு போயிடுங்க இருக்கு. ஆனா வந்து நல்ல ஒரு தெளிவா கிடையாதுங்க. தெளிவா கிடையாது. ஒன்றும் செய்ய முடியாது. புண்ணு அதிகமா இருக்கு, நீ ஆத்திட்டு வான்றாங்க. இப்பவா கண் பார்வை கொண்டு வந்துடலாமா? திரும்ப கொண்டு வரலான்றாங்க. கொண்டு வரலான்றாங்களா? அந்த சீட்டு எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா அந்த சீட்டு இருந்ததுனாதான் நான் சென்னையில வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காட்டி உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் பண்ண முடியும். சரி, பாக்குறேங்க என்ன எடுத்து. எனக்கு பாக்குறேங்க இருந்தா எடுத்து வைக்கிறேன்ல. நான் இப்ப சென்னையில இருந்து அதுக்காக தான் வந்தேன். வந்தீங்க ரைட்டுங்க. நான் அந்த வீட்டுல அங்க இருந்து கொட்டாய் போட்டுருந்தேங்க. அதனால மழை வந்து பத்தி எரிஞ்சிருச்சு. ஒரு சீட்டும் கிடையாதா? ஒண்ணு கூட கிடையாதுங்க. ஒரு சீட்டே இருக்குமா? ஒண்ணு கூட இல்லைங்க. ஊனமுற்ற ஒரு பாஸ்புக் கொடுத்தாங்க, அதுதான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்ப இந்த கண்ணுல என்ன பிரச்சனை, எது பிரச்சனைன்னு அந்த சீட்ல இருக்கும். அது இருந்துச்சுன்னா தான் அதுபடிதான் உங்களுக்கு வந்து நான் எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஆமா, சரி, அதுக்காக தான் கேக்குறேன். சரி, வெளியில பாத்துக்கிட்டேன் இது பண்றீங்களா? இல்ல, நீங்க ஏற்கனவே சேலம் ஜிஹெச்ல பாத்துன்றீங்க. 2005 பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஐயா இந்த மாதிரி நான் சென்னைக்கு போறேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு, எனக்கு அதுல இருக்க என்னோட ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பாப்பன்றாங்க. எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஒரு டூப்ளிகேட் காப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்க முடியுமா? எல்லா டாக்டரும் மாறிட்டாங்க. அது இல்ல, மாறிட்டாலும் உள்ள ஆட்கள் இருக்காங்க. உங்க ரெக்கார்டு அங்க இருக்கும், தலையெழுத்து, அதை எடுத்து கொடுப்பாங்க. சரி, பாக்குறேங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்க கண் பார்வை திரும்ப கிடைக்கிறதுக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாம போறதும் உங்க வேண்டதான். சரி, இதை நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க ஏற்பாடு பண்ணி எவ்வளவு குயிக்கா சொல்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது. நீங்க என்ன பண்றீங்க? என்ன கூலி வேலை செய்றீங்க? இவரு எதுவும் வேலைக்கு போறது இல்ல? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமா ஆயிடுச்சு இவர் கண் பார்வை போயிட்டு. நீங்க போற வேலைக்கு போறத வச்சுதான் சாப்பாடா? பையன் அப்புறம் பையன் எத்தனை படிக்கிறான்? பையன் படிப்பு நின்ட்டான். அவன் நின்ட்டானா நீங்க நிறுத்திட்டீங்களா? அவனும் நின்ட்டான். ரொம்ப கஷ்டங்க அப்பெல்லாம். அதனால நின்ட்டான். நான் வேலைக்கு போறேன்பா, உங்களுக்கு கண்ணு தெரியல, நான் போறேன் அப்படின்னு அவன் போயிட்டான். அப்ப ஒரு பாய் தான் ஒன்று சேர்த்துனாரு. அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு? ஒரு 2,500 வரைக்கும். நான் 3,500 ரூபாய் வாங்குறேன்னாரு, நீங்க 2,500 கிடைக்கின்றீங்க. இல்ல, அவங்க சரியா இடையில லீவ் வருது இல்லைங்க, அதை கணக்கு பண்ணிட்டாங்க தருவாங்க சம்பளம். அந்த எத்தனை வயசு ஆகுது உங்க மகனுக்கு? 16. 14 வயசுல சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை பாக்கணுமா? அந்த குழந்தைக்கு என்ன தலையெழுத்து?
ஸ்கூலுக்கே போனாலும் ஸ்கூல்லயே கூட இருக்க மாட்டேன், செட்டு சென்று போயிடறான், அவனும் நாங்க தேடுற மாதிரி இருக்கு. அதனாலதான் சரி இப்படியா ரிகார்ட்ஸ் மாத்தணும்னு மாத்துறது. ஸ்கூல்லயே இருக்க மாட்டாங்க பசங்க எல்லாம், ஒரு 4 பசங்க இன்டர்வல்லே புறப்பட்டுருந்தாங்க. நாம தேடி அப்புறம் குடிச்ச கொண்டு வரக்குள்ள பெரும்பாடா கண்ணங்குறிச்சி ஏரியில இருந்து எல்லாம் கூட்டு வந்திருக்கேன் நான். எத்தனை பசங்க மொத்தம்? 2 பையன். மொத்தம் எத்தனை பசங்க? 2 பேருங்க. மொத்தம் எத்தனை பசங்க? 1 அப்ப 3 பசங்க. அப்புறம் 2 பேருமா? 2 பசங்க. பையன் மாருங்க எத்தனைன்னு கேட்கல. மொத்த பிள்ளைங்க எத்தனை பசங்க? 3 பேரு. 3 பேர்ல பையன் மாருங்க எத்தனை பேரு? பொண்ணு எத்தனை? 2 பையன் ஒரு பொண்ணு. பையன் இப்ப வேலைக்கு போறான். பொண்ணு எங்க? பொண்ணு வெளிநாட்டுக்கு கம்பாடி. யார் வீட்டுக்கு? கம்பாடிக்கு வெளிநாட்டுக்கு. யாரு பெரியம்மா வீடு? எங்க அக்கா வீடு. உங்க அக்கா அங்க இருக்காங்களா? அங்க கொண்டு போய் வேலைக்கு விட்டு இருக்கீங்களா? உடம்புல கூட்டிட்டு போயிருக்காங்க. படிச்சுட்டு இருந்தது மடஞ்சாவிலே. லீவ்ல போனது அப்புறம் வரல. அதுக்கு பொண்ணு கிடையாது ஒரு ஆசை. சரி நான் ஒரு மனசு வச்சு தான் ஒப்பிட்டேன். அப்படியா? இப்ப படிப்பு கெட்டு போகுது இல்ல? படிப்பு கெட்டு வந்துடும். திறந்துட்டாங்களே 7ஆம் மாசம் 1ஆம் தேதி அவங்க வந்துடும். அதுதான் போன் போட்டான். வரேன்னு உங்க பொண்ணை என் கூட அனுப்பி படிக்க வைப்பீங்களா? என் கூட அனுப்பி நீங்க படிக்க வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நான் தம்பிக்கிட்ட சொல்லுங்க, நான் சென்னையில கொண்டு போயிட்டு நல்லா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல போட்டு அதுக்கு என்ன தேவையோ நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். நல்லா படிக்க வைக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? ஆம்பளை பசங்களாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன், பொம்பளை பிள்ளைக்கு தான். சரியா? ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க வீட்டு வேலைக்கு கொண்டு போயிட்டு உங்க மகளை அங்க போட்டுதான் நான் கேள்விப்பட்டேன். சரிங்களா? அதனாலதான் அவ்வளவு கஷ்டமா இருக்குது அந்த குடும்பத்துக்கு. சரி, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணுவோம், அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டு போயிட்டு நம்ம படிக்க வைப்போம் அப்படின்னு வந்தது. அதாம்மா, அப்படியே வேலைக்காக செலுத்துறீங்க. இப்ப நீங்க எதுவுமே என்கிட்ட உண்மையா பேசினாதான் நான் எதுவுமே உங்களுக்கு உதவி செய்யறது கூட எதுவும் பண்ண முடியும். நீங்க என்கிட்ட மறைக்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதுதான் உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்காக நான் சொல்றேன், இப்ப உங்க பிள்ளைய நீங்க படிக்க வைக்கணும், என் பிள்ளைய படிக்க வைங்கம்மா அப்படின்னு சொல்றதோ சொல்லாதான் உங்களோட இருக்கும். சரிங்களா? நான் இதுக்காக சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வரேன். ஆகட்டும், கொண்டு போய் படிக்க வைக்கிறதுக்குன்னு அவ்வளவு நல்லா படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவ பேர் என்ன? அமுதா. அமுதா. அமுதா கலெக்டர் எங்க சமூகத்துல இருந்துட்டு நான் என்னத்த பண்றது? என்ன நீங்க உங்களுக்கு எப்படி நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு நீங்க அனுப்புற மாதிரி தம்பிய பாருங்க. தம்பி உங்களை பாப்பாப்ல, தம்பியோட போன் நம்பர் வாங்கிக்கோங்க. அந்த பாப்பா வந்துருச்சுன்னா நீங்க உடனடியா கூப்பிட்டு அங்க விட்டீங்கன்னா சென்னையில நான் இவரு கண் ஆபரேஷன் பண்றதும் உங்க பிள்ளைய படிக்க வைக்கிற வேலையை நான் பாத்துப்பேன். சரிங்களா? அது பாருங்க, ஏன்னு வச்சுக்கோங்களேன், பொம்பளை பிள்ளை அதுவும் மகாராஷ்டிரால கொண்டு போய் விட்டுறது ரொம்ப தப்பான வேலை, பாம்பேல கொண்டு போய் விட்டது ரொம்ப தப்பான வேலை. பொம்பளை பிள்ளை சரிங்களா? பாத்துக்கோங்க, குழந்தைலயே அந்த பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க. இவ்வளவு நாளா நான் எங்கேயுமே விட்டது இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டும் காப்பாத்துங்க. அததான் சொல்றேன். சரியா? ஒரு பொம்பளை பிள்ளையா, ஒரு பொம்பளை பிள்ளையோட விஷயத்தை என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும் தான் நான் கேட்டது. புரியுதுங்களா? எதுக்கு நான் ஆம்பளை பசங்க செய்ய மாட்டேன். ஒண்ணு வச்சு நான் தம்பி போனேன். ஆம்பளை பிள்ளைங்க எப்படியும் படிச்சுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களோட லைஃபே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு உழைச்சுனா எவ்வளவு காசு சம்பாதிப்பீங்க? நம்ம சொந்தமா செஞ்சோம்னா 150 கிடைக்கும், கூலி பின்னா ஒரு 30,000. அதை வச்சு குடும்பத்தை சாப்பிட்டு. ஏன் அவன் வேற ஒரு 2,500 ரூபாய் சம்பாதிக்கிறான் இல்லையா? அவன் கரெக்டா குடுக்குறானா சம்பளம்? வீட்டுல சம்பளம்லாம் கொடுத்துருவான், வேலைக்கு போனா போகுதுன்னா அப்படின்னா சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடுக்கே வழியில வெத்தலை பாக்கு மட்டும் எப்படி தேவைப்படுது? மறக்க முடியலையா? வெத்தலை பாக்கு போடலாமா? நீங்க கேட்ட டாக்டர் கேட்டாரு, முந்தா நாள் குளுக்கோஸ் போய் டாக்டர் அப்படிதான் கேட்டாரு. நான் கேக்குறேன், வெத்தலை பாக்கு போடலாமா? எப்படி வருது? இத்தனோண்டு வீட்டுல இது எவ்வளவு வாடகை சொன்னீங்க? 350 ரூபாய். இந்த வீட்டுக்கு வாடகை கட்டிட்டு ஃபேனு கிடையாது. ஃபேன் இல்ல, எப்படி படுக்குறீங்க? கதவை திறந்துட்டு படுக்க வேண்டியதான். அந்த காத்தாங்க, அந்த காத்தாங்க, இந்த காத்து தான், இதை வச்சுதான் இருக்கிறது. சரி.
சாப்பாடு சோறு பொங்குறதுல நாங்க அடிப்பாங்க. நீங்க சோறு பொங்குறீங்களா? சோறு பொங்குறது இப்படி உட்காந்தா சோறு பொங்குறது இந்த இதுலயே பண்ணிட்டு இங்க திருவாரூர் பார்த்த மாதிரி கரெக்டா எங்க சொந்த ஊரே திருவாரூர் தான். அப்படியா? அப்பா ரயில்வேல இருந்தாரு. இங்க வந்தா எல்லாம் இறந்துட்டாங்க. தம்பி ரயில்வேல. நான் பாருங்க முன்னாடி ரயில்வே குவார்டர்ஸ் பாருங்க. அதுதான் நான் பிறந்தது வந்தது எல்லாமே அதான். அப்புறம் அப்பா வந்து வெளியில போனோம். தம்பி ரயில்வே குவார்டர்ஸ் வந்து அங்க கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன சமூகத்தவர்? நாங்களா? நாங்க வந்து பிள்ளை. பிள்ளையா? சோழிய பிள்ளை. சோழிய பிள்ளையா? சோழிய வெள்ளாள கவுண்டர் சொல்லுவாங்களா அது மாதிரி? நீங்க நாடார். நீங்க சாணர். எப்படி பிள்ளை மரம் சாணர் எப்படி ஒண்ணா கல்யாணம் பண்ணீங்க? இதனால இவங்களும் வெளியூரு, நாங்களும் வெளியூரு. எல்லாம் இந்த இடத்துக்கு போறோம். அவருங்க கலரை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டாரா? எல்லாமே வேற தவளை கூட்டிடணும். எங்க அம்மாவே அப்பவே சாதி மறுப்பு திருமணம் மாதிரி பண்ணிட்டீங்களா? உழைக்க வந்தீங்க. அவங்க 25 வருஷம் ஆகுது. நாங்க வந்து இங்க வந்து 49 வருஷம் ஆகுது. அதனால அப்புறம் எங்க எல்லாமே வெளியே எங்க தாத்தா, எங்க அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க அந்த சாதி வேற்றுமை பாக்கல? அதெல்லாம் பாக்கல. முடியாது. கஷ்ட வழி. அவங்களும் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாங்க. அப்ப நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு நல்லா இருந்தேன். எப்படி பாருங்க நல்லா இருந்தேன். அந்த டைம்ல சரி நம்ம அதுக்கு ஒரு வழி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு. அப்ப நீங்க சாதியை முன்னெடுக்கல? நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அவங்க வந்து வெள்ளை சீலை கட்டுறாங்க. சரி பரவாயில்ல நம்மளும் வெள்ளாள கவுண்டர் சேர்ந்து தானே அப்படிங்கிறத வச்சு ஒரு கணக்கு பண்ணிக்கணும். அப்படி வெள்ளாள கவுண்டரை நான் சேர்ந்தாரு அவங்க வெள்ளை சேலை கட்டுறாங்க. அப்ப நம்ம சாதி சமூகமா இருக்கோம் பாத்துட்டீங்களா? அவங்களும் நல்லா சுத்தமா நீட்டா தான் இருக்காங்க. அதனால நம்ம நீட்னஸ்க்காக சாதி உடைக்கணும்ன்றதுலாம் இல்ல. சாதி நல்லா சேர்த்தாங்க. அதனாலதான் நம்ம இது பண்ணோம். இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப அவங்க ஒரு சாணரம் இல்லாம ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமா இருந்தா கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா? ஏன் எங்க வீட்டுல சேர்த்த மாட்டாங்க. எங்க வீட்டுல சேர்த்த மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா சேர்த்த மாட்டாங்க. அப்பா அம்மா சேர்த்துக்கிறது விடுங்க. உண்மை வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தது. நல்லா பழக்கம். எங்க அப்பா நல்லா பேசுவாரு, குடிப்பாரு. சம்பளம் எவ்வளவு இருந்தா 10 ரூபா 20 ரூபான்னு கொடுப்பாரு. அந்த பழக்கத்துல சரி வந்துட்டே போயிட்டு இருக்கு. சரி நீங்களும் ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அதுவும் சொல்லிச்சு. அதனால பார்த்தேன் சரி அவங்க அம்மா பார்த்தா ரொம்ப அவங்க வண்டி ஓட்டாதான் காசு சாப்பாடு சரின்ட்டு நான் பார்த்தேன். எங்க வீட்டுக்கு பெரிய பொண்ணு மொத்தம் அவங்க அம்மாவுக்கு 10 பேர். அதனால சரி நம்ம ஒரு வழி வாங்கி சொல்லி காமிச்சோம். இப்ப அதுக்கும் ஒரு 3 குழந்தைங்க ஆயிடுச்சு. அப்ப இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு வந்து